மரங்களுக்கு உண்டான மாநாடு. இப்போ ஆடு மாடுகளுக்கு வந்து ஒரு மாநாடு போட்டார். சரி, அதுலையாவது ஆடு மாடுகளை கூப்பிட்டு வந்து முன்னாடி வந்து நிற்க வச்சாப்புல. இப்போ மரங்களுக்கு மாநாடுனா மரங்களை எப்படி வந்து எல்லாரையுமே ஒன்றிணைக்க முடியும்? சரி, மரங்கள் இருக்கிற இடத்துக்கு அவரே போயிட்டு மாநாடு நடத்துவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதற்கு உண்டான புகைப்படம் எடுக்கக்கூடிய அந்த ஸ்கெடியூல்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. அந்த ஃபோட்டோ செஷனில் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தார். அதெல்லாம் வந்து ரொம்ப பரவி வைரல் ஆச்சு. குறிப்பாக அதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரத்தை வந்து கட்டி பிடித்து மரத்தை முத்தமிட்டு அதன் மட்டும் இல்லாமல் மரங்கக்கிட்ட வந்து பேசினார், இலைகள் கிட்ட வந்து பேசினார். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளிப்பாக வைரலாக வந்து ரவுண்டில் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, இந்த அவர் பண்ணதெல்லாம் வந்து கரெக்டாக எந்த அளவுக்கு ஆப்டான விஷயம், அது தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இந்த ஒரு காணொலி என்னை பண்ண வந்துச்சு. ஆனால் இந்த மரத்தை வந்து கட்டிப்பிடிக்கிறார்ல, அதை பற்றி நம்ம வந்து பேசுவோம். ஃபஸ்ட்டு ட்ரீ ஹக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரீ ஹக்கிங் அப்படிங்கிற டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா இது பல வகையில் இதை வந்து பார்க்கலாம். ட்ரீ ஹக்கிங்னா 1970s குறிப்பாக இந்தியாவிலே வந்து பல இடங்களில் வந்து பெரிய பெரிய முதலாளிகள்லாம் காடுகள் இருக்க மரங்கள் இருக்கிற கிராமங்கள்லாம் போயிட்டு அங்கே இருக்கிற மரங்கள்லாம் அழித்து அதை ரொம்ப பிளெயினாக மாற்றி அந்த இடத்த வந்து தங்களோட தொழிலுக்காக எடுத்துக்கிற முனையிறப்போ வந்து அங்கே கிராம மக்கள் நிறைய பேர் அங்கே இருக்கிற மரங்கள் ஐயோ காலங்காலமாக இருக்குது, எங்கள் முன்னோர்கள் நட்டு வச்ச மரம்னு சொல்லிட்டு அந்த மரங்களெல்லாம் வந்து கட்டி பிடிச்சிட்டு நீங்கள் அந்த புல்டோசரோ சரி டிராக்டர் எதை வச்சு எங்களை அகற்றிங்கனாலும் அந்த மரத்தோடு சேர்த்து எங்களையும் கொன்றுங்க, அதோட வேரோட சேர்த்து எங்களோட உயிரையும் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீ ஹக் பண்ணாங்க. இது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க மரங்களில் வந்து யார் ரொம்ப விரும்புகிறாங்களோ முதலாளித்துவம் வந்து அந்த காடுகள் மரங்கள் செடிகளெல்லாம் வந்து அழிக்க முற்பட்டப்போ அப்போது அந்த மரங்கள் எப்படியா காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய அந்தந்த ஊர் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து பழங்குடிகள் கிராமத்தை சேர்ந்த இயற்கையை நேசிக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து நேச்சுரலாகவே அவங்களோட இன்ஸ்டிங்க்ட்லேருந்து தோணுனது வந்து இந்த ட்ரீஸ் ஹக் பண்ணிட்டு அது கூட நான் வந்து உயிரை விட்டுறேன், இல்லை நான் அதை கட்டி பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த மரத்தை வந்து கொல்லாமல் விட்டுருவாங்கல்ல அப்படின்னு. இது ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தமோட இணைந்த ஒரு விஷயம்தான். அதாவது கம்யூனிஸ்ட் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா முதலாளித்துவத்துக்கு எதிராக வந்து மரங்களை யாராவது அழிக்கிறாங்க, காடுகளை அழிக்கிறாங்கன்னா அப்போ வந்து அந்த மரத்தை கட்டிப்பிடிச்சி இந்த மாதிரி வந்து போராட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ஒரு டேர்ம் பண்ணுறாங்க, ட்ரீ ஹக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, மரங்களை கட்டிப்பிடிக்கக்கூடியவர்கள் தழுவக்கூடியவர்கள் அப்படின்னு. அதற்கப்புறம் இது மாதிரி எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்டிவிஸ்ட்டு எல்லாருமே வந்து ஆக்டிவிஸ்ட்னால் இப்போ சமூகத்தில் வந்து நிறைய விஷயங்களுக்காக வந்து போராடுறவங்க, நேச்சர் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னா வந்து இயற்கைக்காரருக்கு போராடுறவர், அப்புறம் சோஷியல் ஆக்டிவிஸ்ட்னா சமூகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்காக போராடுறவங்க, உமன் ஆக்டிவிஸ்ட்னா பெண்களுக்கான உரிமைகளுக்காக போராடுறவங்கன்னு சொல்கிறாங்களே. இந்த ஆக்டிவிஸ்ட் எல்லாமே வந்து 90களில் 2000ஸ்லாம் வந்து ஒரு பீக்கில் இருந்துச்சு அந்த டேர்ம் அப்படிங்கிறது. அதற்கப்புறம் அந்த ஓக் அஜெண்டா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிட்டோன்னா எதற்கெத்தாலும் ஆக்டிவிசம் ஓவரா ஆக்டிவிசம் அப்படின்றது வந்து பண்ணி இந்த மாதிரி ஆக்டிவிஸ்ட்டில் யாரெல்லாம் கொஞ்சம் எல்லை மீறி போகிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிண்டல் செய்யும் விதமாக, குறிப்பாக வந்து ட்ரீயை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை முயற்சி அரசியல் செய்யக்கூடியவங்க பப்ளிசிட்டி செய்யக்கூடியவங்க எல்லாருமே வந்து ட்ரீயகர்ஸ் அப்படிங்கிற டேர்மை வந்து காயின் பண்ணி அவங்களை கிண்டல் பண்ணுறதுக்காக ஏளனம் பண்ணுறதுக்காக ஒரு டேர்மாக வந்து பின்னால் மாற்றினாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ட்ரீ ஹக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க மரங்களை ரொம்ப பிடிச்சவங்க, இயற்கை கூட வந்து இசைந்து வாழ விரும்புகிறவங்க, மரம் செடியை வந்து தங்களைப் போலவே அதுக்கப்புறம் மற்ற மிருக ஜீவங்கள் போலவே வந்து உயிரை கொடுத்து நேசிக்கக்கூடியவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டேர்ம் தான் ட்ரீ ஹக்கர்ஸ். ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரியில் இது மாதிரி இருந்திருக்கு. அந்த ஒரு பேசிஸில் ட்ரீ ஹக்கிங் அப்படிங்கிறது ஒரு மரத்துக்கிட்ட பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது அப்படிங்கிறது வேறு. பட் அந்த மரத்தை வந்து அதுக்கு வந்து 6 அறிவுலாம் இல்லைங்க, 5 அறிவு, ஐயோ 5 அறிவு கூட இல்லைங்க, அதுக்கு சில சென்ஸே இல்லை, அது பாட்டு நிற்கிது, எனக்கு நிழல் தரும், நான் வெட்டினா வெட்டிடும், நட்டு வச்சா வளரும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பொத்தாம்போக்கில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாக ஒரு புகைப்படம் இருக்கக்கூடாது. அப்படின்னா மரத்தை நான் விரும்புகிறேன், மரத்தை நான் நேசிக்கிறேன், மரங்கள் பெருகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான பிக்சராக இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மரத்தை வந்து கட்டி பிடிச்சி அதுக்கப்புறம் முத்தமிட்டு ஒரு புகைப்படம் வருதுன்னா அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. சரி, நேச்சுரலி நம்ம எல்லாருக்குமே வந்து பச்சை கலர் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நேச்சர் அது கூட வந்து ஒரு கனெக்ட் நம்மளுக்கு. என்னன்னா சிட்டியில் நம்ம வந்து காட்டை விட்டு வந்துட்டால் கூட இன்றைக்கி வரைக்கும் நேச்சரில் பார்த்தா நம்மளுக்கு அறியாமல் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுதுன்னா அந்த பச்சை கலர் பச்சை பசைன்னு இருக்கிறத பார்த்தாலும் நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ மரம் செடி கொடினா வந்து பிடிக்காத ஆட்களே இருக்கவே மாட்டான். எவன் ஒருவன் தன்னுடைய சுய லாபத்துக்காக ஒரு காட்டை அழிக்கிறானோ அவன் அந்த லாபத்தில் ஒரு பெரிய வீடு கட்டினான்னு வச்சுக்கோங்க, அதை சுற்றி தோட்டம் தான் வச்சுக்கணும்னு நினைப்பான், ஒரு கார்டன் தான் இருக்கணும்னு நினைப்பான், பல மரங்கள் அவனோட வீட்டில் இருக்கணும்னு நினைப்பான். அந்த சுயநலத்துலையும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து அந்த பச்சை பசேல் அப்படிங்கிறது வந்து எல்லா மனிதர்களுக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அந்த வகையில் அந்த மரத்தை ஒருத்தர் முத்தம் கொடுக்குறாரு, கட்டி பிடிக்கிறாருன்னா ஒரு பொண்ணை வந்து கட்டி பிடிச்சிருப்போம், முத்தம் கொடுத்துருப்போம். இல்லை சில பெண்கள் வந்து ஆண்களை வந்து கட்டி பிடிக்க முத்தம் கொடுக்குறது, நாய்க்குட்டி பூனைக்குட்டி குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். பட் ஒரு மரத்தை கட்டி பிடிக்கிறப்போ வந்து இந்த எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய அன்பு அப்படிங்கிறது வந்து அதுக்கும் தேவை, அதுக்கும் நம்ம அதே மாதிரி கவனத்தோட ஒரு பார்வையை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிக்சராக நான் அந்த மரங்களுக்கு கட்டி பிடிக்கிறதும் சரி முத்தமிடுறதும் சரி அதை நான் பார்த்தேன். அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால்
அது வந்து கொஞ்சம் ட்ரால் ஆக்கப்பட்டு அதை வந்து பரப்புறவங்க நல்ல விதத்துக்காகவும் பரப்பிட்டு இருக்காங்க. முக்கியமாக அந்த முன்னெடுப்பை பற்றி நம்ம வந்து சொல்லி ஆகணும். ஸோ ஆடு மாடுகளுக்கு ஏன் வந்து அந்த மேய்ச்சல் நிலங்கள் காடுகள் தேவை அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு காணொலி வந்து பேசியிருந்தோம். ஆடு மாடுகளுக்கு உண்டான மாநாடு அதுக்கான போராட்டத்தெல்லாம் வந்து அவர் நடத்தி அந்த பழங்குடி அந்த மேய்ச்சல் சமூகத்தை ஒரு ஆளை வந்து அனுப்புனாங்கல்ல கீழே, நீ வந்து மேய்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரே கூட கூப்பிட்டு போயிட்டு தடையை மீறி காட்டுக்குள்ளே ஆட்டு மாட்டை மேய்க்க வச்சு வழக்கெல்லாம் போட்டாங்க. அந்த விஷயத்துக்கு நம்ம ஆதரவு கொடுத்து தான் வந்து அந்த காணொலி போட்டோம். அதே மாதிரி மரங்களுக்கான ஒரு மாநாடு அப்படின்னு நடத்துறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு தான். இது வந்து தேர்தல் அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி பண்ணுது அப்படிங்கிறது இன்னும் சிறப்பான விஷயம். ஏன்னா இப்போ அந்த மரத்துக்கெல்லாம் மாநாடு எடுத்தால் எத்தனை பேர் இது மூலிமா வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு கேட்டால் அந்த ஓட் கன்வர்ஷன் இல்லை குறிப்பாக ஒரு செக்ட் ஆஃப் குரூப்பை வந்து திருப்திப்படுத்தும் விதமாக சந்தோஷப்படுத்தும் விதமாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. அதனால் இதற்கு ஓட்டு அரசியல் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப தூரமான விஷயம். பட் அதையும் தாண்டிங்க ஒரு நல்ல விஷயமா அது வந்து பார்த்திங்கன்னா மரங்களுக்கான மாநாடு பண்ணுறதை நம்ம நிஜமாகவே வரவே இருக்கிறோம். அதை வந்து நிஜமாகவே பாராட்டுறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஏதோ ஒரு சுயலாபம் இருக்குது அப்படின்னா கூட பரவாயில்லையே, அந்த சுயலாபத்துக்காக வந்து மரங்கள் தானே வாழ வைக்க போகிறாங்க, மரங்கள் பிழைக்கணும்னு நினைக்கிறாங்க. இது மூலயமா ஒரு அவேர்னஸ் கொண்டு போய் சேருது. என்ன கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு மரங்கள் எவ்வளோ இருக்குது நம்ம ஊரில் அப்படிங்கிறது வந்து கணக்கு கூட தெரியாது. அதே மாதிரி மரம் ஏதோ வளருதுப்பா நம்மளுக்கு நிழல் தருது அப்படின்னு போயிட்டு இருப்பாங்களே தவிர்த்து என்னென்ன மரங்கள்லாம் வந்து நம்ம ஊரில் இருக்குது, என்னென்ன மரங்கள் இருக்கணும் இருக்கக்கூடாது, எது இன்வேசிவ் ஸ்பீஷீஸு, எது நம்மளோட நேச்சுரல் அப்படியே நம்ம ஊருக்கு உண்டான ஸ்பீஷீஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து தெரியவே தெரியும். இன்ஃபேக்ட் நம்ம சென்னையில் இருக்க பல மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா புயல் அடித்தாலும் காற்று அடித்தாலும் மழை பெஞ்சாலும் வந்து பெரும்பான்மையாக கீழே விழாமல் இருக்கிறது நம்மளுடைய கண்ட்ரியிலேயே இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸ் தான். எந்த மரம்லாம் அதிகமாக விழுந்திருக்கும் இந்த புயல் டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் இல்லை ஃபாரின் ஸ்பீஷீஸ். வெள்ளக்காரம் வந்தப்போ வந்து அழகுக்காக நட்டு வச்சுட்டு போன மரங்கள். அதனால் எந்த மரங்கள்லாம் நம்ம வந்து பெருக்கணும், எந்த மரங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கணும். ஊட்டி கொடைக்கானல் போன்ற பகுதிகளில் வந்து அதிகமாக நீரை உறிஞ்சக்கூடிய மரங்கள்லாம் எது, அதை உடனே எடுக்காமல் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். சீம கருவேல மரம் அப்படிங்கிறது வந்து தேவையா தேவையில்லையா, இந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் வந்து நம்மளுக்குள்ளே இல்லவே இல்லை. ஏன்னா மரம் வேறு நான் வேறு நினச்சி வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனால் மரம் காணாமல் போயிடுச்சு நம்ம அப்படிங்கிற ஒரு மேட்ரு இல்லவே இல்லை. ஸோ அந்தளவுக்கு வந்து மரங்கள் இருந்தால் தான் நம்மளால் இருக்க முடியும். அப்படி ஒரு சுயநல பார்வையிலையாவது நம்ம மரங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். இன்ஃபேக்ட் நம்மாழ்வார் வந்து ஒரு சூப்பரான ஒரு அவேர்னஸை கொடுத்துட்டு போனார். நீ வீடு கட்டுற, நிறைய பேர் வீடு கட்டுறான், ஆளுக்கு அவனுக்கு பிடிச்சதை வந்து அழகுக்காக ஏதோ ஒன்று வச்சுட்டு போயிடுறான். பட் ஒரு வீடுனா என்னென்ன மரங்கள் அவசியமாக இருக்கணும், அதற்கான காரணம் என்ன, எந்தெந்த மரங்கள்லாம் இருக்கக்கூடாது, அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற லெவலுக்கு வந்து சூப்பராக விளக்கிட்டு போயிருப்பார். மரங்கள் மட்டும் இல்லை, செடி, அது விவசாயத்துக்கு மட்டும் நம்மாழ்வார் வந்து அவேர்னஸ் கொடுக்கல, ஒரு வீட்டில் என்னென்ன மரங்கள் செடிகள் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அவேர்னஸ்லாம் கொடுத்துருக்காரு. அந்த காணொலிகள் இன்னும் யூடியூப்பில் இருக்க, போய் பார்த்து தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வீடு கட்டி முடிச்சிருப்பீங்க, மரம் செடிகள் வைக்காமல் இருந்திருப்பீங்க. இனிமேல் நிறைய பேர் வந்து மரம் செடியெலாம் வந்து உங்களோட வீட்டை சுற்றி நடணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பைபிள் மாதிரி சூப்பராக ஒரு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிருப்பாரு. அதை எப்படி வந்து பேணி பாதுகாக்கணும், சீக்கிரமாக வளர்றதுக்கு என்ன செய்யணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. மரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிட்டு இருக்கு, அதை வந்து நம்ம வெட்டக்கூடாது. ஏன்னா ஒரு மரத்தை வந்து வெட்டுறது ரொம்ப ஈஸி, ஆனால் ஒரு மரத்தை நட்டு வைக்கிறது வந்து ஈஸி மாதிரி தோணலாம். அதை வந்து ஒரு பெரிய மரமாகிற வரைக்கும் பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஓப்பனாக சொல்ல போனால் ஒரு 10 மரம் நம்ம நட்டு வச்சோம் அப்படின்னா அதில் ஒரு 4 மரம் தான் வந்து பெரிய மரம் ஆகிறதுக்கு, அதாவது அந்த சாப்ளிங் வந்து மரம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு அதை வந்து பாதுகாக்கணும். ஸோ மரத்தை வெட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் நீ லைஃப்பில் எத்தனை மரத்தை நட்டு வைக்கிற அப்படின்னு கேட்டால் நம்ம யாருமே வந்து நிறைய பேர் வந்து ஒரு மரம் கூட நட்டு வச்சிருக்க மாட்டோம். ஸோ அந்த வகையில் மரங்களுக்கு உண்டான மாநாடு அப்படிங்கிறது அவேர்னஸ் வகையில் சூப்பரான விஷயம் தான். ஆனால் எங்கே ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் முத்தம் கொடுத்து கட்டிப்பிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் பண்ணுறாரு. அதில் மரத்தில் இருக்க கிளைகளை இழுத்து அதோட இலைங்கள் கிட்டலாம் வந்து பேசுகிறேன். என்னடா உனக்கு தண்ணி ஊற்றுனாங்களா, உனக்கு வந்து உரம் பாய்ச்சினாங்களா, நல்லா இருக்கியா, பசிக்குதா உனக்கு, உனக்கு காய விட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஏதோ வந்து பேசிட்டு இருக்காரு. அந்த ஒரு விஷயம் மட்டும் ஒரு சின்ன இடரலாக இருந்துச்சு. இடரலானா அது வந்து தப்பான விஷயம்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னா அதை ட்ரால் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதற்கு வந்து என்னடா உரம் போட்டியாடா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு விஷயம் இருந்தது. சரி, மரத்துக்கிட்ட பேசக்கூடாதா, ஏன் மரத்துக்கு நம்மளுக்கு பேசுறது புரியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சயின்டிஃபிக்காக நம்ம வந்து பார்க்கலாம். மரங்களுக்கு செடிகளுக்கு நம்மளுக்கு பேசுறதுலாம் வந்து புரியாது, தெரியாது. அப்போ அதுங்களும் கம்யூனிகேட் பண்ணுது, அதுங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும்னு சொல்கிறாங்களே அப்படின்னா அதுலேயும் சில விந்தையான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ மரங்கள் வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வுட்டன் வெப் அப்படின்னு சொல்லுவாங்க, WWWங்கிற மாதிரி அதுங்களுக்கு வந்து ஒரு அந்த ரூட்லேயே சூப்பராக ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் வச்சுருக்குங்க. அதில் வந்து மற்ற மரங்கள் மற்ற செடிகள்லாம் கூட வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். அதே மாதிரி சில பூச்சிகள்லாம் வந்து தங்களை சாப்பிட வருதுன்னா தெரிஞ்சிச்சுன்னா அதை உணர்ந்துட்டே அதோட சவுண்டை கேட்டே வந்து பார்த்திங்கன்னா சில பாய்சனஸ் விஷயங்கள், அந்த பூச்சிக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் வந்து வாசனையாக வந்து வெளியிடுமா. இந்த மாதிரி காற்றுல சின்ன சின்ன மகரம் சேர்த்துக்கு உண்டான விஷயம் இருக்குல்ல, அதன் மூலியமாலாம் வந்து நிறைய கம்யூனிகேஷன் மரங்கள் வந்து பண்ணிக்கும். ஆனால் பேசுறது முற்றிலுமா புரியாதான்னு கேட்டால் முற்றிலுமான்னு சொல்ல முடியாது. சில விஷயங்களில் மரங்களுக்கு ஒரு வாய்ஸ் அப்படிங்கிறது, ஹியூமன் வாய்ஸ் வந்து ஏதோ ஒரு விதத்தில் அஃபெக்ட் ஆகிறதா வந்து ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஆம்பளை வாய்ஸ் இல்லை,
பெண்களுடைய வாய்ஸ் டோன் வந்து மரங்களுக்கு வந்து கொஞ்சம் அவங்களோட வளர்ச்சியில் அதோட என்ரிச்மெண்ட்டில் கொஞ்சம் ஏதோ ஒரு சின்ன ஒரு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறதுல வந்து சயின்டிஃபிக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விந்தையான விஷயம். அறிவியலில் இன்றைக்கி வரைக்கும் நம்ம முழுமையாக அதை கண்டுபிடிக்கல. அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஹியூமனோட வாய்ஸ்க்கும் வந்து பெண்களுடைய வாய்ஸ்க்கு சின்ன ஒரு எஃபெக்ட் இருக்கா மாதிரி வந்து சொல்கிறாங்க அதோட வளர்ச்சியில் அப்படிங்கிற மாதிரிலாம். சில இடங்களில் இசை வந்து பார்த்திங்கன்னா மரங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, செடிகளுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சவுண்ட்ஸ் அண்ட் வைப்ரேஷன்ஸ் மூலிமா அந்த கம்யூனிகேஷன் அதால் எடுத்துக்க முடியுமே தவிர்த்து நம்ம பேசுறது அப்படிங்கிறது வந்து அதுங்களுக்கு வந்து புரியாது. ஏதோ அன்பின் பேரில் நாய்க்கு கூட நம்ம பேசுறது முழுசாக புரியாது, ஏதோ கொஞ்சரா மாதிரி பேசலையா அப்படின்னு சொல்கிற மாதிரி வேணால் இந்த மரங்கள் கிட்ட பேசினது இருக்கலாம். அதையும் தாண்டி அவர் பண்ண மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த ஒரு சின்ன அந்த காணொலியை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ட்ரால் மெட்டீரியலாக மாற்றி அதற்கு பின்னாடி இருக்க ஒரு டீப் சயின்ஸு ஏன் இதை பண்ணுறாங்க அந்த அவேர்னஸை முழுசாக வந்து ஒழிச்சு கட்டிடுறாங்க. அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காமல் இருந்துக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு வந்து அந்த காணொலியை பார்த்தா தோணுச்சு. ஏன்னா எனக்கே ஒரு செகண்ட் அதை பார்த்துட்டே இருக்கும்போது நான் என்ன தான் அவர் பண்ணுற நிறைய விஷயங்கள் நான் வந்து பரவாயில்லையே பண்ணுறாருன்னு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு பார்வை இருக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் டக்குன்னு சிரிப்பு வந்துச்சு. இதை நான் வந்து ஹானஸ்ட்டாக சொல்லி தான் ஆகணும். அதையும் தாண்டி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னையில் வந்து க்ரீன் கவர் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தாங்க. 2 ஏரியாங்க, அந்த 2-3 ஏரியாவும் பார்த்தீங்கன்னா பணக்காரர்கள் இருக்கக்கூடிய இடம். அங்கெல்லாம் மட்டும்தான் வந்து க்ரீன் கவர் ஒரு 7% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 இடத்துல தான் ஹையஸ்ட்டாக. ஆனால் அதை தாண்டி மற்ற ஏரியாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3%, 2%, 1% தான் இருக்குது அந்த கிராஃபில். ஸோ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ்லி மற்ற சிட்டிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது நிறைய க்ரீன் கவர் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான். பட் போக போக வந்து தேய்ந்து வந்து கான்கிரீட் காடாக மாறிடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு ப்ராசஸை நோக்கி தான் போயிட்டுருக்கு. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் போன்ற பகுதிகளில் ஒரு கான்கிரீட் காடாக தான் இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஃபியூச்சர் ஜென்ரேஷன் ஆஃப் சென்னை அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ ஃபியூச்சர் ஒரு சிட்டியை வளர்க்குறோம் அப்படின்னா இப்போவே வந்து ஒரு க்ரீன் கவரோடு வளர்த்தா தான் என்றைக்குமே அப்படி சஸ்டெயின் ஆகிருக்கும். அப்படி கிஃப்டட் சிட்டியான சென்னை என்றைக்குமே அப்படி இருக்கும்னு நம்ம வந்து ஆசைப்படுறோம். கோவை போன்ற இடங்களில் வந்து நம்ம பாராட்டி பேசுகிறப்ப போன வாட்டி ஒரு காணொலியில் சொன்னாங்க, கோவையிலலாம் நீங்கள் தான் நினச்சிட்டு இருக்கீங்க சிட்டியில் வந்து க்ரீன் கவர் அநியாயத்துக்கு கம்மியாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய மரங்களை பேணி பாதுகாக்கணும். குறிப்பாக நம்ம வளர்த்துருக்கக்கூடிய நகரங்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம நியூயார்க் மாதிரி ஒரு ப்ரூட்டான ஒரு சிட்டியாக இல்லாமல் அது இயற்கை கூட கனெக்ட் ஆகிருக்கிற மாதிரியான ஒரு நகரமாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். மரங்களை பற்றி உங்களோட பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நம்ம வளர்ந்த பசங்களாக இருக்கிறோம், அதாவது வளர்ந்த சின்ன குழந்தைங்களாக தான் இருக்கும் நாலேஜ்லேயே இந்த மரம் செடி கொடி பற்றி. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற மரங்களில் நிழல் மட்டும் நம்ம செல்ஃபிஷாக எடுத்துக்காமல் அதுங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதை பற்றி கேர் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் நான் இங்கே சொல்ல வந்தது. அதனால தான் சீமான் அவர்களும் மரங்களுக்கான ஒரு மாநாடு நடத்துகிறாரு அப்படின்னு தோணுது. அது ஒரு நல்ல நோக்கமாக இருக்கிறதுனால அது வெற்றி பெறதுக்கான வாழ்த்துக்கள். இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் இந்த காணொலி. நீங்கள் இந்த காணொலியில் நான் சொன்ன விஷயங்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உங்களோட கருத்தை பதிங்க. நன்றி.